வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க ஒரு வீடியோ தான் எப்படி மேக் பண்ண பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கட் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு மொபைல் டேட்டா ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து மொபைல் டேட்டா வந்து கரெக்டாக அந்த பேக்ரவுண்ட் வந்து எரேஸ் ஆகும். இப்போ ஃபோட்டோ எரேஸ் ஆனவுடனே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் இருக்கும், அந்த ஃபேஸ் ஐக்கான். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்துட்டு நிறையா பார்டர் அவுட்லைன் லேஅவுட்ஸ் வந்து இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த லேஅவுட் வேணுமோ நீங்கள் அந்த லேஅவுட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அவுட்லைனு. ஸோ அது ஓரளவுக்கு மீடியமாக கொடுத்துக்கோங்க. ரொம்ப கொடுத்துட்டீங்க அப்படின்னா பார்க்க நல்லா இருக்காது. அதனால் ஓரளவுக்கு கரெக்டாக கொடுத்துட்டு இங்கே கீழே பாருங்கள், அதோட கலர்ஸ் எல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் வேணும் அப்படின்னா. அந்த பேக்ரவுண்டில் அந்த க்ளோ எஃபெக்ட்டு ஸோ சேஞ்ச் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த ஃபோட்டோவை இப்போ சேவ் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் வரும். இப்போ ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோன்ற கேட்டகரியை செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலுமே வந்துட்டு டெலிகிராம் கொடுத்துருக்கேன் மெட்டீரியல்ஸு. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அந்த குரூப்பில் போயிட்டு இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 3 டைப் ஆஃப் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே கேன்வாஷை செலக்ட் பண்ணி 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஐக்கான கொடுங்க. கீழே அதோடைய டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துருங்க. பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. ஃபோட்டோ கேட்டகரியை கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி வச்சிருந்துருப்பீங்க, அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு அது உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணி இந்த மாதிரி கீழே வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு ஜூம் பண்ணிக்கலாம். அதோடைய டியூரேஷன் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிடுங்க. உங்கள் ஃபோட்டோவுக்கு ஃபில்டர் ஆப்ஷனில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட், பிரைட்னஸ் இதெல்லாம் எந்த அளவுக்கு வேணுமோ அதையும் கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ வீடியோவோட ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துருங்க. எஃபெக்ட்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்க. எகைன் எஃபெக்டை கிளிக் பண்ணுங்க. ஸோ அதில் வந்துட்டு கிளிட்ஜின்னு ஒரு எஃபெக்ட் வந்து இருக்கும். ஸோ அந்த கிளிட்ஜின்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நாய்ஸ்ன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த நாய்ஸ் அப்படி இல்லைன்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டே கிளிட்ஜின்னு இருக்கும். ஸோ அதில் எது 2 எஃபெக்டில் உங்களுக்கு எந்த எஃபெக்ட் வேணுமோ அதை கொடுத்துட்டு இதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேல்யூ வந்துட்டு மைனஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அதை வந்துட்டு கொஞ்சம் மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது உங்களுக்கு ஸ்லோவாக வைப்ரேட் ஆகும். ஸோ இதில் நாய்ஸ் இல்லைனா கிளிட்ஜ் இது 2ல் எது வேணுமோ அதை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. எஃபெக்டோடைய டைம் டியூரேஷனை வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிட்டு டிக் ஐக்கான கொடுங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துருங்க. டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை எகைன் டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில் வந்துட்டு நம்ம பேக்ரவுண்ட் வந்து என்ன மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம், ஒரு மியூசிக் கேட்குற மாதிரி தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீல் த மியூசிக் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். பட் நீங்கள் என்ன ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வேணான்னா விட்டுருங்க. பக்கம் கலர் ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்துட்டு ஏதாவது உங்களுக்கு என்ன கலர் டெக்ஸ்ட் ஆட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. டபிள்யூ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு டிஃபால்ட்டாக உங்களுக்கு நிறைய ஃபாண்ட் வந்து இருக்கும், எந்த ஃபாண்ட் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கலர் ஆப்ஷனில் போயிட்டு ஷேடோன்னு இருக்கும், ஷேடோவில் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்டர் இருக்கும். ஸோ பார்டரும் அதே மாதிரி தான், பார்டர் வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு கலர்ஸும் வந்துட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை ஆட் பண்ணிக்கோங்க. பார்டரோட சைஸ் வந்துட்டு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த டெக்ஸ்ட்டை ஜூம் பண்ணி இந்த மாதிரி நான் மேலே செட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். அதோடைய டியூரேஷன் வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. வீடியோவோட ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துருங்க. ஆடியோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி மியூசிக்கை கிளிக் பண்ணி மை மியூசிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா கேலரியில் இருக்க சாங்ஸ் வரும். உங்களுக்கு என்ன சாங் நீங்கள் ஆட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வீடியோ வந்து பர்ஃபெக்டாக நம்ம மேக் பண்ணியாச்சு. இதே மாதிரி 3 பேக்ரவுண்ட் இருக்கும், எந்த பேக்ரவுண்ட் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.